அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தையில் ஆண்டவர் மக்கள் மீது பரிவு கொள்கிறார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல இருக்கின்றார்கள். அதனால் திருத்தூதர்களை இஸ்ரேல் மக்களிடையே சென்று அவர்களுக்கு விண்ணரசை பற்றி பறைசாற்றி நோய்களை குணமாக்கவும் பேய்களை ஓட்டவும் கட்டளையிட்டார். இப்போ உள்ள சூழ்நிலையில் இறைவார்த்தை நமக்கு மிக அருகில் உள்ளது, நம் ஒவ்வொருவருடைய கையிலும் உள்ளது. அதை நாம் தினமும் கேட்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமது நல்லாயனாக ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற வழியில் நாம் நடப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், உம்மை வணங்குகிறேன் அப்பா, உம்மை ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி கூறுகிறேன் தேவனே. இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. எங்களை கண்ணோக்கி பாரும் தேவனே. எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து பிறந்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்காக சிலுவை பாடுகளை ஏற்ற தேவனே உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு எங்களுக்கு நற்செய்தி அறிவித்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. நன்றி தேவனே. ஆண்டவரே, இன்றைய சூழ்நிலையில் அநேக மக்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் அப்பா. எங்கு போவது, எப்படி ஜெபிப்பது என்று தெரியாமல் அநேக மக்கள் குழப்பமான ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் தேவனே. அவர்கள் நீரே மெய்யான தேவன் என்று உம்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய இறை வார்த்தையை கடைபிடிக்கட்டும் அப்பா. அவர்களுக்கு கற்றுக்கொடும் தேவனே. ஆண்டவரை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு சுகத்தை கொடுத்த தேவனே, பேய்களை ஓட்டி அவர்களுக்கு விடுதலை கொடுத்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுதும் கூட அநேக மக்கள் பல்வேறு நோய்கள்னால பாதிக்கப்பட்டு உடல் நல குறைவினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் அப்பா. அவர்கள் மீது இரக்கம் காட்டும் அப்பா. அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும் தேவனே. அந்நிய மக்கள் மீது கைகளை வைத்து அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிட்ட தேவன் இப்பொழுது நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீது உம்முடைய கைகளை வைத்து அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும் ராஜா. அவர்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடும் தேவனே. இன்றுவரை அநேக மக்கள் கடன் பிரச்சனைகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடும் அப்பா. அந்த கடனை எல்லாம் அடைத்து அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்வு வாழ அவர்களுக்கு கட்டளையிடும் ராஜா. இந்த துன்பத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடும் அப்பா. என்னுடைய வாழ்வில் ஒரு முன்னேற்றம் வராதா என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுடைய அந்த வேதனையை கண்ணோக்கி பாரும் அப்பா. அவர்கள் மீது இரக்கம் கொள்ளும் தேவனே. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த அதிகாலை வேளையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் தேவனுடைய தேவையெல்லாம் சந்தியும் ராஜா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30. இறை வார்த்தைகள் 19 முதல் 21, 23 முதல் 26 வரை. இஸ்ரேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது: சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பெண்ணிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். முரத்தாலும் சுலகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிகப்பெரிய அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டார் போல் 7 மடங்காகும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 35 முதல் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 6 முதல் 8. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார்.
எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றல செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.